வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்த கசப்பான காலங்கள்ல ஒன்றுதான் மூன்றாம் நபர்களுடைய விச வார்த்தைகளாகவே இருந்து வந்திருந்திருக்கும். வாழ்க்கையில சில நேரங்கள்ல பிரச்சனை உருவாக்கியது அவங்களுடைய செயல்கள் அல்ல, பிறர் கூறிய வார்த்தைகளாகவே இருக்கலாம் என்று ஜோதிட பார்வையில் உங்களுக்கு கூறப்படுகிறது. குறிப்பாக குடும்பம், நண்பர்கள் அல்லது நெருங்கிய உறவுக்குள் யாரோ ஒருவர் தவறான தகவல்களை எடுத்து செல்வது, ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்தி பேசுவது போன்ற காரணங்களாலேயும் தேவையில்லாத மனக்கசப்புகளும் உருவாக்கக்கூடும். உண்மையில் இல்லாத விஷயங்களை கூட உண்மை போலவே சிலர் கூறியதால் நம்பிக்கையுடன் இருந்த உறவுகளுக்குள்ள சந்தேகங்களும் ஏற்படும். நீங்கள் விளக்கம் சொல்ல முயன்றாலும் உங்கள் வார்த்தைகள் கேட்கப்படாத சூழ்நிலை கூட ஏற்படும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் மனதில் எதற்காக பிறர் வார்த்தைகளால் நம்முடைய உறவுகள் பாதிக்கப்பட வேண்டும் என்ற கேள்வியை ஏற்படும். ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னா காலம் மாறும்போது நான் உண்மை தானாகவே வெளிப்படும் என்று கூறப்பட்டு வருகின்றது. அது உங்களுடைய குடும்பத்திலேயோ அல்லது தனிப்பட்ட வாழ்விலேயோ எந்தவித சம்மதமே இல்லாத வெளிப்புற நபர்களுடைய தேவையில்லாத தலையீடும் அவங்களின் நாவிலிருந்து வந்த விச வார்த்தைகளும் தான் உங்களுடைய நிம்மதியை முற்றிலுமாவே சீர்குலைக்கும். உங்களின் சூழ்நிலையை அறியாமல், உங்களின் போராட்டங்களை புரிந்து கொள்ளாமல் நாலாவிதமாகவும் அவங்க வீசிய வதந்திகளும் தான், தரக்குறைவான விமர்சனங்களும் உங்களுடைய மனதை ஆழமாவே காயப்படுத்தும். உங்களுடைய பலவீனங்களை கண்டறிந்து அதை ஆயுதமாக பயன்படுத்திய பேசிய அந்த நச்சு வார்த்தைகள் உங்களுடைய சுயமரியாதையை அசைத்து பார்க்கும். மற்றவங்களின் பொறாமை மிக்க பேச்சை கேட்டு உங்களுடைய சொந்தங்களை உங்களை சந்தேகப்படக்கூடிய நிலை உருவாகும். மூன்றாம் நபர்களுடைய கொடுஞ்செயலுக்கு சான்றாகவும் அமையக்கூட உள்ளது. வாழ்க்கையில விருச்சிகம் ராசியின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சில நேரத்துல உங்களுக்கு பிரச்சனை உருவாக்குவது. ஏன்னா அது உங்களோட குடும்ப உறுப்பினராகவும் இல்லை நண்பராகவும் இல்லைன்னா உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம பிறர் மூன்றாம் நபராகவோ இருந்துதான் இருந்திருப்பாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் பெரிதுபடுத்தி பேசுவது போன்ற காரணங்களால் தான் அவங்களுக்குள்ள தேவையில்லாத மனக்கசப்புகளுமே உருவாக்கக்கூடிய நிலையுமே உங்க வாழ்க்கையில இருந்து இருந்திருக்கும். உண்மையில நீங்க உண்மையிலே இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே உண்மை போல சில கூடி இருப்பதாலேத்தானா உங்களை நம்பிக்கையுடன் இருந்த உறவுகளுக்குள்ள சந்தேகமே உங்கள் மீது விழ தொடங்கி இருந்திருக்கும். நீங்க எவ்வளவு விளக்கம் சொல்ல முயன்று வந்தாலுமே ஆனா உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே கேட்கப்படாம சூழ்நிலை கூட இருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருந்து வந்திருந்திருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் உங்களுடைய மனசுல எதற்காக பிறர் வார்த்தைகளால நம்முடைய உறவுகளை பாதிக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கேட்டுக்கொண்டே இருந்து வந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை இது கூடவே நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாட்கள் உங்களுக்கு தேவையில்லாத தலையீடு, மூன்று நபர்களுடைய தேவையில்லாத தலையீட்டாலதான் உங்களுடைய வாக்கிலிருந்து அவங்களுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய விச வார்த்தைகளா இருக்கட்டும், ஏன் உங்களுடைய மன நிம்மதியை முற்றிலுமாவே சீர்குலைத்திருந்திருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் அவங்க அறியாமலையும், ஏன் உங்களுடைய போராட்டங்கள் அவங்க புரிந்து கொள்ளாமலையும் தான் அவங்க உங்களை பற்றி நாலா விதமாகவும் வீசிய வதந்திகளாக இருக்கட்டும், இல்லையா தரக்குறைவான விமர்சனங்களாலையும் தான் உங்களுடைய மனசு ரொம்பவுமே காயப்படுத்தக்கூடிய நிலையாகவே இருந்து வந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்க போகின்றன. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்பட போக உள்ளது. விருச்சிகம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே உடல்நலம் தொடர்பாக இருந்த சோர்வாக இருக்கட்டும், மன அழுத்தம் அல்லது சிறிய உடல் உபாதைகள் படிப்படியாக குறையக்கூடிய காலம் இது என்று ஜோதிடத்தில் கூறப்பட்டு வருகின்றன. உடலுடன் மனமும் ஆரோக்கியமான இருக்க வேண்டிய அவசியத்தை நீங்கள் உணர தொடங்குவீங்க. நல்ல உணவு பழக்கம், போதுமான ஓய்வு மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு அதிகரிக்கும். இதனாலேயும் உடல் வலிமையும் உற்சாகமும் மேம்படக்கூடும். நீண்ட நாட்களாகவும்
தள்ளிப்போன மருத்துவ பரிசோதனைகளாக இருக்கட்டும், இல்லைன்னா சிகிச்சைகள் நல்ல பலனை தரக்கூட உள்ளது. குடும்பத்தினருடைய அக்கறையும் ஆதரவும் தான் உங்களுக்கு மன உறுதியை அளிக்கப் போகுது. மன அமைதி அதிகரிப்பதாலேயும் பல உடல் பிரச்சனைகளும் இயல்பாகவே குறையக்கூடும். ஆரோக்கியமான ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனம்தான் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையில புதிய உற்சாகத்தை உருவாக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமையக்கூட உள்ள போகுது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்களா இருக்கட்டும், உடல் அசதி மற்றும் மன அழுத்தம் போன்ற அனைத்து ஆரோக்கிய பிரச்சனைகளுக்குமே இனி ஒரு நல்ல தீர்வு கிடைக்க உள்ள போகுது. சரியான மருத்துவ சிகிச்சையும் மற்றும் உங்களின் உணவு பழக்க வழக்க மாற்றத்தாலேயும் உடல் ஆரோக்கியம் வெகுவாகவே மேம்படும். செவ்வாயின் பலத்தால் உடலில் இரத்த ஓட்டம் சீராகி புத்துணர்ச்சியும் புது தெம்பும் பிரவேசிக்கும். மனதளவில் இருந்த தேவையில்லாத பயமும் கவலையுமே நீங்கி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க கூட போகுது. உடல் சுறுசுறுப்பு அடைவதாலேயும் உங்களது தினசரி பணிகளை எவ்வித சோர்வுமின்றி மிக வேகமாகவும் திறமையாகவுமே நீங்கள் செய்து முடிக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப நாட்களாகவே சில மாதங்களாகவே உங்களுக்கு உடல் நலம் தொடர்பா சோர்வாக இருக்கட்டும், மன அழுத்தம் எல்லாமே இப்போ உபாதைகள், சிறிய உபாதைகள் உடல் உபாதைகளா இருக்கட்டும், எல்லாமே இப்ப படிப்படியாவே குறையக்கூடிய காலமாகவும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமைய போகுது. நீங்கள் உடலுடன் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய அவசியத்தை நீங்கள் உணர தொடங்கக்கூடிய காலகட்டமாகவும் இப்போது அமைய உள்ள போகுது. நீங்கள் நல்ல உணவு பழக்கமாகவும் போதுமான ஓய்வா இருக்கட்டும், இனம் மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடிய எண்ணமும் உங்க வாழ்க்கையில அதிகரிக்க உள்ள போகுது. இதனாலேயும் நீங்கள் உடல் வலிமையும் உற்சாகமே உங்களுக்கு மேம்படக்கூட போகுது. நீண்ட நாட்களாகவும் உங்களுக்கு தள்ளிப்போன மருத்துவ பரிசோதனைகளா இருக்கட்டும், இல்லைன்னா சிகிச்சையின் மூலியமா நல்ல பலன்களையும் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பாகவும் இந்த நேரத்துல அமைய உள்ள போகுது. உங்களுக்கு மன அமைதி அதிகரிப்பதாலேயும் பல உடல் பிரச்சனைகளும் இயல்பாகவே குறையக்கூட போகுது. ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் இணைந்துதான் உங்களுடைய வாழ்க்கையில புதிய உற்சாகத்தை உருவாக்கக்கூடிய காலமாகவும் இப்போது உங்க வாழ்க்கையில அமைய போகிறது. நீங்கள் உங்களுடைய செவ்வாயின் பலத்தால உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் எல்லாமே சீராகி புத்துணர்ச்சியும் புது தெம்பும் பிரகசிக்கக்கூடிய அமைப்புமே உங்க வாழ்க்கையில இருக்க போகின்றன. அது கூடவே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய மனதில் இருந்த தேவையில்லாத பயமா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், அனைத்துமே நீங்கி நேர்மறை எண்ணங்கள் அனைத்துமே உங்களுக்கு அதிகரிக்க போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்பட போக உள்ளது. விருச்சிகம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே உடல்நலம் தொடர்பாக இருந்த சோர்வாக இருக்கட்டும், மன அழுத்தம் அல்லது சிறிய உடல் உபாதைகள் படிப்படியாக குறையக்கூடிய காலம் இது என்று ஜோதிடத்தை கூறப்பட்டு வருகின்றன. உடலுடன் மனமும் ஆரோக்கியமான இருக்க வேண்டிய அவசியத்தை நீங்கள் உணர தொடங்குவீங்க. நல்ல உணவு பழக்கம், போதுமான ஓய்வு மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு அதிகரிக்கும். இதனாலேயும் உடல் வலிமையும் உற்சாகமும் மேம்படக்கூடும். நீண்ட நாட்களாகவும் தள்ளிப்போன மருத்துவ பரிசோதனைகளாக இருக்கட்டும், இல்லைன்னா சிகிச்சைகள் நல்ல பலனை தரக்கூட உள்ளது. குடும்பத்தினருடைய அக்கறையும் ஆதரவும் தான் உங்களுக்கு மன உறுதியை அளிக்கப் போகுது. மன அமைதி அதிகரிப்பதாலேயும் பல உடல் பிரச்சனைகளும் இயல்பாகவே குறையக்கூடும். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனம்தான் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையில புதிய உற்சாகத்தை உருவாக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமையக்கூட உள்ள போகுது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்களா இருக்கட்டும், உடல் அசதி மற்றும் மன அழுத்தம் போன்ற அனைத்து ஆரோக்கிய பிரச்சனைகளுக்குமே இனி ஒரு நல்ல தீர்வு கிடைக்க உள்ள போகுது. சரியான மருத்துவ சிகிச்சையும் மற்றும் உங்களின் உணவு பழக்க வழக்க மாற்றத்தாலேயும் உடல் ஆரோக்கியம் வெகுவாகவே மேம்படும். செவ்வாயின் பலத்தால் உடலில் இரத்த ஓட்டம் சீராகி புத்துணர்ச்சியும் புது தெம்பும் பிரவேசிக்கும். மனதளவில் இருந்த தேவையில்லாத பயமும் கவலையுமே நீங்கி
நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க கூட போகுது. உடல் சுறுசுறுப்பு அடைவதாலேயும் உங்களது தினசரி பணிகளை எவ்வித சோர்வுமின்றி மிக வேகமாகவும் திறமையாகவுமே நீங்கள் செய்து முடிக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப நாட்களாகவே சில மாதங்களாகவே உங்களுக்கு உடல் நலம் தொடர்பா சோர்வாக இருக்கட்டும், மன அழுத்தம் எல்லாமே இப்போ உபாதைகள், சிறிய உபாதைகள் உடல் உபாதைகளா இருக்கட்டும், எல்லாமே இப்ப படிப்படியாவே குறையக்கூடிய காலமாகவும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமைய போகுது. நீங்கள் உடலுடன் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய அவசியத்தை நீங்கள் உணரத் தொடங்கக்கூடிய காலகட்டமாகவும் இப்போது அமைய உள்ள போகுது. நீங்கள் நல்ல உணவு பழக்கமாகவும் போதுமான ஓய்வா இருக்கட்டும், மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடிய எண்ணமும் உங்க வாழ்க்கையில அதிகரிக்க உள்ள போகுது. இதனாலேயும் நீங்கள் உடல் வலிமையும் உற்சாகமே உங்களுக்கு மேம்படக்கூட போகுது. நீண்ட நாட்களாகவும் உங்களுக்கு தள்ளிப்போன மருத்துவ பரிசோதனைகளா இருக்கட்டும், இல்லை சிகிச்சையின் மூலியமா நல்ல பலன்களையும் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பாகவும் இந்த நேரத்துல அமைய உள்ள போகுது. உங்களுக்கு மன அமைதி அதிகரிப்பதாலேயும் பல உடல் பிரச்சனைகளும் இயல்பாகவே குறையக்கூட போகுது. ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் இணைந்துதான் உங்களுடைய வாழ்க்கையில புதிய உற்சாகத்தை உருவாக்கக்கூடிய காலமாகவும் இப்போது